Hey guys, வணக்கம். Welcome back to my channel Healthya Valalam. இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி வேப்பிலை பொடி தயாரிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேப்பிலை வந்து பல விதத்துல நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நம்ம முகப்பருக்கு இல்ல நம்ம தலையில பொடுகு பிரச்சனைக்கு, கால்ல பாத வெடிப்புக்கு இல்ல நம்ம உடம்புல தோல் அலர்ஜி ஏதா இருக்கு அப்படினா இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படினா அது வேப்பிலை. இப்போ இந்த வேப்பிலையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படினு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ வேப்பிலையில வந்து பாத்தீங்கன்னா பூச்சி எல்லாம் இல்லாத மாதிரி நான் நல்லா உருகி எடுத்துர்க்கேன். சோ இது போல நிறைய வெள்ளை பூச்சிகள் இருக்கும். அத பார்த்து பூச்சிகள் எல்லாம் இல்லாத மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அந்த இலைகளுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகள் எல்லாம் முட்டையிட்டு இருக்கும். சோ அதனால கவனமா பார்த்து நீங்க அந்த வேப்பிலையை இது போல எடுத்துக்கோங்க. இது நல்லா உருகி நம்ம எடுத்துக்கணும். வேப்பிலை வந்து ரொம்ப நிறைய எடுத்தீங்க அப்படினா தான் கொஞ்சம் கம்மியான பவுடர் வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வேப்பிலையை உருகி எடுத்துக்கோங்க. இத வந்து நம்ம ஒரு நல்ல தண்ணீரை நல்லா அலாசணும். அப்பதான் இதில இருக்கிற பூச்சிகள் எல்லாம் வந்து போகும். தண்ணீரை நல்லா க்ளீன் பண்ணி இந்த இலைகளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இத தண்ணி ஊத்தி நம்ம நல்லா கழுவிக்கலாம். இப்போ கழுவுன இந்த வேப்பிலையை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துணியிலயோ இல்ல நல்லா வடிகட்டுற ஒரு பாத்திரத்திலயோ அந்த தண்ணியை சுத்தமா வடிச்சிருங்க. வடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல 2 நாளைக்கு நம்ம நல்லா காய வைக்க போறோம். நல்ல வெயில் அடிக்கும்போது 2 நாள்லயே சீக்கிரமா இது காஞ்சிரும். அப்படி இல்லைனா ஒரு 3 days ஆகும். இது நல்லா மொறுமொறுன்னு காயற அளவுக்கு வெயில்ல வச்சு இத காய வச்சு நம்ம இப்ப எடுத்துக்கலாம். இப்போ வெயில பாருங்க இது நல்லா காஞ்சிருச்சு. இத நம்ம கையில நல்லா கசக்கி பார்த்தோம்னா நல்லா இது பொரிஞ்சு சவுண்ட் வரும். நீங்க தட்டி பார்த்தா நல்லா தெரியும் அந்த டிஃபரன்ஸ். இது போல நல்லா மொறுமொறுன்னு அந்த சவுண்ட் வரும். இந்த சவுண்ட் வந்துருச்சு அப்படினா இது நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க கையில எடுத்து கொஞ்சம் இலையை கசக்கி பார்த்தாலோ இல்ல உடைச்சு பார்த்தாலோ நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். சோ இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இத நம்ம அரைக்க போறோம். நான் வந்து 2 நாள் வெயில்ல காய வச்சு எடுத்துர்க்கேன். இப்போ இத நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார் ஃபுல்லா நான் வேப்பிலையை போட்டு அரைக்கிறேன். அரைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ நீங்க போட்டு அரைச்சாலே இது கொஞ்சமா தான் வரும். இப்போ பிளேட்ல வந்து நான் காட்ற பாருங்க. இந்த அளவு தான் வந்து அந்த ফুল மிக்ஸி ஜார் அரைச்ச பவுடரே வந்திருக்கு. ஒரு 2 ஸ்பூன் தான் இது வந்திருக்கும். சோ நான் ஆல்ரெடி முதல்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம நிறைய வேப்பிலையை காய வச்சாதான் ஓரளவுக்கு அது நமக்கு நல்ல பவுடர்ஸ் கிடைக்கும். சோ இப்போ பாருங்க ஒரு ফুল ஜார் நம்ம அரைச்சதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் பவுடர் கிடைக்குது. சோ இது போல நம்ம காய வச்சிருக்க எல்லா வேப்பிலையும் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சுக்கலாம். இது வந்து எல்லா ஒரு ட்ரிப் மட்டும் நான் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிருக்கேன். இது வந்து ஜலிக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் திருப்பியும் மிக்ஸி ஜார்ல போட்டு ஒட்டுக்கா ஒரே ஒரு ட்ரிப் நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்தோம்னா இது போல நல்ல நைஸ் பவுடர் நமக்கு கிடைச்சிரும். பாருங்க சூப்பரான வேப்பிலை பொடி வீட்லயே தயாராயிருச்சு. இப்போ இந்த வேப்பிலை பொடியை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கற பத்தின வீடியோ நான் செகண்ட் பார்ட்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். இதுதான் வந்து வீட்ல நம்ம ஈஸியா செய்யக்கூடிய வேப்பிலை பொடி. இதுல நிறைய பயன்கள் இருக்கு. ரொம்ப ஈஸியா செஞ்சுக்கலாம். இது வந்து வீக்லி ஒன்ஸோ இல்ல மந்த்லி ஒன்ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்க செஞ்சு வச்சிட்டீங்க அப்படினா தினமும் நம்ம இத பயன்படுத்திக்கலாம். சோ இது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த வேப்பிலை பொடியை வச்சு எப்படி எல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். Thanks for watching. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.